எங்க பாரதி எங்க இருக்காங்க? நானும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? பாரதி கோயிலுக்கு வந்து சேரலையா? இல்லப்பா, நான் ஃபோன் பண்ணப்போ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அண்ணி நமக்கு முன்னாடியே கிளம்புனாங்களே, இன்னுமா வராம இருக்காங்க? அதான்டா எனக்கும் புரியல. அண்ணே, அண்ணி வந்துட்டாங்க பாருங்க. பாரதி, பாரதி என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஆதி. பாரதி, முதல்ல அழறத நிறுத்துங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் இந்த சுமங்கலி பூஜை பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ண. ஆனா இப்போ என் கழுத்துல இருந்த தாலி பறி போயிடுச்சு ஆதி. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. பாரதி, முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க எனக்காக இருக்கிறப்போ அதை மீறி எனக்கு யாரு என்ன பண்ண முடியும்? பாரதி, அழாதீங்க பாரதி. ஆதி, எனக்கு உங்களை கட்டி பிடிச்சு அழணும் போல இருக்கு. ஆனா விதி, நீங்க என் பக்கத்துல இருந்தும் உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க. நீங்க தெய்வ சாட்சியா என் கழுத்துல கட்டின தாலி இப்ப என் கழுத்துல இல்ல. இதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன். தாலி என் கழுத்தை விட்டு போனதுல இருந்து என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு ஆதி. பாரதி, என்னாச்சு? ஏன் அழறீங்க? பாரதி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் கோயிலுக்கு வந்துட்டு இருந்த வழியில பைக்ல வந்த 2 பேரு என் கழுத்துல இருந்த தாலி செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க பாரதி? உடனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? எனக்கு அப்ப இருந்த டென்ஷன்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். அதனாலதான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன். அவங்களும் என் தாலி செயின் கிடைக்குமான்னு உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார்.